அண்மை செய்தி. தெற்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தெற்கு வங்கக்கடல்ல அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய கணினி மாதிரிகள் காட்டுகிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்திருக்கிறாங்க. கணினி மாதிரி அடிப்படையிலான தரவுகள்ல நாளை தினம் வங்கக்கடலுடைய தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கும் எனவும் அந்த கணினி மாதிரியுடைய தரவுகள்ல இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. மேலும் தொடர்ந்து வரக்கூடிய 2வது வாரத்தில் டிசம்பர் மாதத்துடைய 2வது வாரத்துல மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலுடைய கிழக்கு பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த கணினி மாதிரியான தரவுகள் காட்டுவதால் மீண்டும் ஒரு கணிப்பு கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே நேர காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்கள்ல அடுத்தடுத்து, அதாவது நாளை தினம் ஒன்றும் அதற்கு பிறகாக ஒரு 5 நாட்களுக்குள்ளாக மற்றொன்றும் என அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த கணினி மாதிரிகளுடைய தரவுகள் இருப்பதா கணித்திருக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் முன்னறிவிப்புகள்ல இது தொடர்பான எந்த அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கவில்லை. அதாவது வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுகளுடைய பகுப்பாய்வில் இருப்பதை கண்டறிந்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களுக்கான முன்னறிவிப்புல இதுவரையிலும் அது தொடர்பான எந்த அறிவிப்புகளும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் நாளை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாவது ஒருவேளை உருவாகலாம் அல்லது அது உருவாவது தாமதம் ஏற்படலாம் என்பதும் தற்போதைய கணிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னறிவிப்புகளை இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொதுமக்களுக்காக வெளியிட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.